Hi my dear friends, welcome back to Tech Genius Academy channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல round 3 கான full details தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பிரைவேட் இன்ஜினியரிங் காலேजेसல அட்மிஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களோட கட் ஆஃப் லோவா இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட் காலேजेसல நாங்க அட்மிஷன் பண்ணி தரோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். round 3ல பாத்தீங்கன்னா 143 கட் ஆஃப்ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்குமே ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஜெனரல் ரேங்கிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,37,711 இருந்து 2,39,299 வரைக்குமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 1,01,589 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க. சோ ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 3ல மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு வந்து 7, 8, 9 இந்த 3 டேஸ் வந்து 9ஆம் தேதி 5 மணி வரைக்குமே சாயந்தரம் 5 மணிக்கு வரைக்குமே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஜென்ரல் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 1,37,711 பேர்லேருந்து 2,39,299 பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலாக 1,01,589 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் 37,062 பேரும், பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா 5,183 பேரும், எம்பிசி கம்யூனிட்டியில் 30,937 பேரும், எஸ்சி கம்யூனிட்டியில் 20,535 பேரும், எஸ்சிஏ கம்யூனிட்டியில் 3,786 பேரும், எஸ்டி கம்யூனிட்டியில் 975 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, நீங்கள் வந்து 7 பாயிண்ட் ரிசர்வேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்லேயே சீட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்குங்க. 7.5 ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா 18,922 பேர்ல இருந்து ஜெனரல் ரேங்கிங், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கிங்ல 18,922 இருந்து 46,848 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க 7.5 ரிசர்வேஷனுக்காக. என்னென்ன கம்யூனிட்டியில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாங்க. ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 415 பேரும், பிசி கேட்டகரியில 7,874 பேரும், பிசிஎம்ல 811 பேரும், எம்பிசி கேட்டகரியில 10,602 பேரும், எஸ்சி கேட்டகரியில 6,199 பேரும், எஸ்சிஏ கேட்டகரியில 1,656 பேரும், எஸ்டி கேட்டகரியில 370 பேரும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல மட்டும் 27,927 பேர் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க 7.5 ரிசர்வேஷனை மட்டும் நம்பி இருக்காதீங்க. உங்களுக்கு எந்த காலேஜஸ்ல பெஸ்டான காலேஜஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க சூஸ் பண்ணி அதுல அட்மிஷன் போட்டுக்கோங்க. ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு, அதாவது சண்டே 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருங்க. நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் இல்லைன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து 10, 11ஆம் தேதி 2 நாள் டைம் இருக்குது. 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. நல்லா யோசிச்சு அப்வர்டு கொடுக்குறதா இருந்தா அப்வர்டு கொடுங்க. அண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறதா இருந்தா நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துக்கலாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். நீங்க காலேஜில் போய் அட்மிஷன் போட்டுக்கலாங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருந்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் போகுங்க. நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போய் அந்த அமௌண்ட் அவங்க சொல்கிற அமௌண்ட்டை பே பண்ணி சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு 20ஆம் தேதி வந்து புதன்கிழமை 20ஆம் தேதி 5 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுங்க. அப்வர்டு கொடுத்தவங்களுக்கு ரிசல்ட் வந்துடுங்க. டிஎஃப்சி சென்டரில் அமௌண்ட் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் கிடைச்சிருக்குதோ நீங்கள் அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதட்டப்படாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பற்றினா ஏதாவது இன்ஃபர்மேஷன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.